சிராப்பள்ளி மலை மேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்கப் பெற்று பராபரமும் எந்நாளும் பைங்கிளியும் பல பாவும் பாடி பாடி தராதலமாரிடற்கு எல்லாம் தன்னமிர்தமாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருளதனை நினைந்து வாழ்வார். शंभो शंकर पशुपते शूलाधार ज्योति प्रकाश विभूति सुंदर परमेश शूलाधार ज्योति प्रकाश विभूति सुंदर परमेश बम 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 डमरुनाथ पार्वती रमण सदाशिव बोलो नाद उमापते शंभो शंकर पशुपते शंभो शंकर पशुपते नमः पार्वती पतये தென்னாடுடைய சிவனே போற்றி சிவாய நம ஓம் சிவாய நமः சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் சிவாய நமः சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் சிவாய நமः சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் சிவாய நமः சிவாய நம ஓம் நம சிவாய. தாய்மான ஒரு பாடல் சுகவாரி நான்காவது பாடல் தொடர்ச்சியை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பாடலை நான் வாசிக்கிறேன், எல்லாரும் திருப்பி சொல்லணும். என்பெல்லாம் நெக்குடைய ரோபம் சிலிர்ப்ப உடல் இலக மனது அழலின் மெழுகாய் இடையராது உருக மறுமழை போல் இறங்கியே இருவிழிகள் நீர் இறைப்ப அன்பினால் மூர்ச்சித்த அன்பருக்கு அங்கனே அமிர்த சஞ்சீவி போல் வந்து ஆனந்த மழை பொழிவை உள்ளன்பிலாதயனை யாருக்காக அடிமை கொண்டாய் புலால் மயிர்த்தோல் நரம்பு என்பு முய்த்திடும் புலைக்குடலில் அருவருப்பு பொய்யல்லவே இதனை மெய்யென்று நம்பி என் குந்தி செலுமோ பாடிலே துன்பமாய் அலையவோ உலகனடை ஐயவொரு சொப்பனத்திலும் வேண்டிலே சுத்த நிற்குணமான பரதெய்வமே பரஞ்சோதியே சுகவாரியே சுத்த நிற்குணமான
சார்ந்திருப்பது இந்த உலகத்தை சார்ந்திருக்கிறோம். அதற்கு இடையில எதை நாம் அடிப்படையாக வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் இந்த உடலைத்தான். இந்த உடல் அழிந்து போவதுதான் எல்லாருக்கும் தெரியும். பிறந்த குழந்தையை கேட்டோம்னா சொல்ல தெரியாது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட அளவு மெச்சூரிட்டி வந்த பிறகு ஒரு மனிதனை பார்த்து இந்த உலகத்தில் நீங்கள் எத்தனை நாளைக்கு இருப்பீங்க அப்படின்னு கேட்டால் அந்த மனிதன் அல்லது அந்த இளைஞன் என்ன பண்ணுவான், அவனுக்கு தெரியும் இந்த உலகத்தில் அவங்களுடைய முன்னோர்கள் தாத்தா பாட்டி அதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்கள விட்டு போய்கிட்டே இருக்காங்க. யாரும் இந்த உலகத்தில் நிரந்தரமாக இருக்க போகிறதில்லை. இந்த உலகம் நிலையானதல்ல, வாழ்க்கை நிலையானதல்ல, உடலும் நிலையானதல்ல, சொந்த பந்தங்களும் நிலையானதல்ல, பொன்பொருள் வீடு எதுவுமே நிலையானதல்ல. இந்த உலகத்துக்கு நாம் எப்படி வந்தோம், ஒன்றும் இல்லாமல் தான் வந்தோம். அதே போல் போகும்போது நம்ம என்ன பண்ண முடியும், ஒன்றும் இல்லாமல் தான் போக முடியும். எதையாவது எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா நம்ம கூட இருக்கிறவங்க விட மாட்டாங்க, எல்லாத்தையும் வச்சுட்டு தான் போகணும்னு சொல்கிறோம். என்ன இடுப்பில் கட்டியிருக்காங்க அரணா கயிறு கூட என்ன பண்ணிடுவாங்க, எடுத்துருவாங்க. ஒரு போர்வையை போர்த்தி வெள்ளை துணியோ காவி துணியோ போர்த்தி அணிச்சிட்டு மண்ணை போட்டு என்ன பண்ணிடுவாங்க, மூடிடுவாங்க. முடிஞ்சு போச்சு. காதற்ற ஊசியும் வாராதுதான் இடைவெளிக்கு, ஒன்றுமே வராது. ஆனால் அந்த உலகத்தில் நம்ம உலக நடைமுறை அப்படின்னு சொல்லி பார்த்தோமானால் தாய்மானவர் இந்த இடத்துல அந்த வார்த்தையை குறிப்பிடுறார். அதுக்காக தான் இந்த இன்ட்ரடக்ஷனை நான் கொடுக்குறேன். உலக நடைமுறை ஒருத்தரை பார்த்து, ஐயா நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்களா, எப்படி இருக்கிறீங்க, என்ன செய்கிறீங்க, இதை இருக்க என்ன தேவை, ஒரு மனிதனுக்கு அவசியமாக என்ன தேவை அந்த உலகத்தில், என்ன குடியிருக்க நல்ல வீடு, உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் போகிறோம். இந்த மினிமம் லிவிங்கே நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கு, பெரும்பாடுபட வேண்டும். பணம் சம்பாதிக்கணும், நல்ல வசதியான வீடு வேணும், உடுத்துவதற்கு நல்ல துணிமணி வேணும். விசேஷ காலங்களில் தான் நம்மளும் நிறைய செலவு பண்ணி அந்த விசேஷத்தை கொண்டாடணும். இதுதான் என்னது, உலக நடைமுறை. இந்த உலக நடைமுறையிலேயே இன்னும் கொஞ்சம் மேல்நிலையை சொல்றார் யாரு, தாய்மானம். என்ன அப்படின்னா, மக்களுக்கு நல்லது செய்வது. என்னது, பெரும் செல்வந்தராக இருக்கிறவங்களுக்கு என்ன அப்படின்னா புண்ணியத்தை தேடும். நிறைய செல்வம் இருக்கு, பணம் இருக்கு, பலம் இருக்கு, ஆள் பலம் இருக்கு, கோடீஸ்வரனா இருக்கான். அவன் என்ன பண்ணுவான், தன் கூட உள்ளவர்களுக்கு, தன்னுடைய ஊர் மக்களுக்கு, தன்னை நாடி வந்தவர்களுக்கு என்ன பண்ணுவான், வேண்டியதை கொடுப்பான், அள்ளி அள்ளி கொடுப்பான். அதனால அவனுக்கு என்ன வரும், புண்ணியம் தான் வரும். புண்ணியத்தினால் அவனுக்கு பிறவி போயிருமான், போகாது. புண்ணியத்தினால் என்ன, நல்ல பிறவி தான் கிடைக்கும். மேலும் மேலும் அவனுக்கு என்ன கிடைக்கும், நல்ல பிறவி தான் கிடைக்கும். இன்னும் ஒருபடி மேலே போறார் தாய்மானவர். சரி, அப்படி செல்வந்தராக இருந்தாலும் அவர்கள் இறைவனை அடைய முடியுமா, முக்தி கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. முக்தியை விலை கொடுத்து வாங்க முடியுமா? அழுதாலும் அவள்தான் பிள்ளை பெற வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அழுதாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு அடியார் பாடுறார், அழுதால் உன்னை பெறலாமே பாடுறார். அவங்கவுங்க வயிற்றுக்கு அவங்கவுங்க தான் என்ன பண்ணணும், சாப்பிடணும். எனக்கு பசிச்சா நீங்க சாப்பிட்டா என்னுடைய வயிறு நம்பிடுமா? உங்களுக்கு பசிக்குது, நான் சாப்பிட்டேன்னா உங்க வயிறு நிரம்புமா? என்னுடைய முக்திக்கு நான் தான் பாடுபட்டாகும். அதுபோல பணம் இருந்தாலும் செல்வம் இருந்தாலும் கோடீஸ்வரனா இருந்தாலும் கடவுளை அடைவதற்கு அவைகளெல்லாம் தடையாகத்தான் இருக்கின்றது. உலக நடைமுறை எப்படி இருக்கு அப்படின்னா, வந்தோம், வாழ்ந்தோம், பணம் சம்பாதித்தோம், நல்லபடியாக வாழ்ந்தோம். இன்னொரு விஷயம் சொல்றாரு, இன்னும் ஒரு படி மேலே போறாரு. அது என்ன அப்படின்னா, உலகத்துல பல பேர் இருக்கிறாங்க, அதெல்லாம் கொடுத்து வச்சவங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு என்ன அப்படின்னா, கல்வியில் சிறந்தவர்களாகவும் செல்வத்தில் உயர்ந்தவர்களாகவும் வசதி பொருள், அதை விட இன்னொரு விஷயம் சொல்றார் தாய்மானவர், என்ன, ஆரோக்கியம் உள்ளவர்களாகவும், நோயற்ற வாழ்வே, பணம் இருந்தாலும் சரி, பொருள் இருந்தாலும் சரி, கல்வி இருந்தாலும் சரி, கேள்விகள் இருந்தாலும் சரி, ஆரோக்கியம் இல்லைன்னா எல்லாமே என்னாச்சு, வேஸ்ட். சுவர் இல்லாம என்ன பண்ண முடியாது, சித்திரம். உலக வாழ்க்கை வாழ்வதற்கு ஆரோக்கியமான, திடகாத்திரமான, நோயில்லாத உடல் வாழ்க்கை இருந்தால் தான் நம்மளால என்ன பண்ண முடியும், எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும். எத்தனையோ கோடீஸ்வரர்கள் இருக்கிறாங்க, அவங்களால சாப்பிட்றது நேரத்துக்கு என்ன பண்ண முடியாது, சாப்பிட முடியாது, நினைச்சதை சாப்பிட முடியாது, உடல்ல வியாதி. அம்பானி இருக்காரு,
அவர் என்ன சாப்பிட்றாருன்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா இட்லி சாம்பார் தான் சாப்பிட்றாரு. ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். பெரிய தனவந்தர்கள் செல்வந்தர்கள்லாம் நம்மளை பார்த்து நாமளும் சாப்பிட்றாங்க. செல்வம் இருந்தாலும், கல்வி இருந்தாலும், பெருமை இருந்தாலும், கீர்த்தி இருந்தாலும், இவ்வளவு பெரிய விஷயம் இருந்தாலும் இறைவனை அடைவதற்கு அவைகளெல்லாம் என்னது தடையாகத்தான் இருக்கிறது. எல்லாமே என்னது அப்படின்னா சித்தோவானந்தர் சொல்றாரு, அபரவித்யா. என்ன வித்யா? அபரவித்யா. நீங்க சம்பாதிக்கிற பொருள், நீங்க சம்பாதிக்கிற பெருமை, கீர்த்தி, பதவி, பட்டம் எல்லாமே என்னது அப்படின்னா கடவுளை பார்ப்பதற்கோ கடவுளை நினைப்பதற்கோ அவரை அடைவதற்கோ என்ன ஆகாது, உதவாது. இதுதான் என்னதுன்னா உலக நடைமுறை. இப்ப இருக்கிற உலக நடைமுறையில் என்னைக்குமே அதான். ராஜாவாக இருந்தாலும் கடவுளை அடையணும் அப்படின்னா அவர் என்ன பண்ணி ஆகணும், முக்திக்கு ஒரு வழிவகை தேடி ஆகணும். அவ்வளோ. ஏன் மாணிக்க வாசகர் என்ன உத்தியோகம் பார்த்தார்? அரசாங்கத்தில் என்ன உத்தியோகம் பார்த்தார்? முதலமைச்சர். அவரை போய் ராஜா என்ன வாங்கிட்டு வர சொன்னார்? குதிரை வாங்கிட்டு வர சொன்னார். நேராக புதுக்கோட்டைக்கு போனாரு. அங்க இறைவனை நினைச்சாரு, இறைவனை கண்ணால பார்த்தாரு. உடனே என்ன பண்ணாரு, எல்லா காசையும் என்ன பண்ணிட்டாரு, கோயில கட்டிவிட்டாரு. ராஜா கேள்விப்பட்டு என்னடா அது அரேபிய குதிரை வாங்கிட்டு சொன்னது, கோயில் கட்டிக்கிட்டு இருக்காருன்னு ஆளை விட்டா. இப்போ நரியெல்லாம் என்ன ஆச்சு, கடைசியில் நரியை பரியாக்கி அப்படின்னு சொல்லி குரானெல்லாம் நம்ம படிக்கிறோம். எவ்வளோ பணம் இருந்தாலும் கடவுளுக்கு செலவு பண்ணீங்கன்னா புண்ணியம் தான் வரும். ஆனால் முக்தி கிடைக்குமா அப்படின்னா அது வழி தனி வழி. அதுதான் உலக நடைமுறை, உலக நடைக்கு எதிரானது. இறைவனை நாடுவது ஒன்று பிரவிற்த்தி, இன்னொன்று நிவிருத்தி. உடல் வாழ்க்கை ரொம்ப அதிசயமானது. இந்த உடலை நமக்கு இறைவன் கொடுத்துருக்காரு. நாம தான் புண்ணியம் பண்ணி இந்த உடலை வாங்கியிருக்கோம். ஆனால் எத்தனை பிறவி இந்த உலகத்தில் நம்ம வாழ்வதற்கு கணக்கு தெரியுமா, தெரியாது. அதனால பாடலை நான் ஏற்கனவே காலையில் எதில் விட்டேன் அப்படின்னா, ஆனந்த மழை பொழிவை உள்ளன்பிலாதையனை யாருக்காக அடிமை கொண்டாய், என்னை அடிமை கொண்டாய், என்னை தடுத்தாட்கொண்டாய். என் மனசுல என்ன கிடையாது, அன்பு கிடையாது. அன்புன்னா இறைவன் மேல, உன் மேல அன்பு கிடையாதுன்னு சொல்றாரு. மற்றவர்கள் மேல இருக்கு, குடும்பத்து மேல அன்பு இருக்கு, என்ன மனைவி மேல அன்பு இருக்கு, பிள்ளைகள் மேல அன்பு இருக்கு, சொந்த பந்தங்களின் மேல அன்பு இருக்கு. நமக்கு அந்த அன்பெல்லாம் என்னது அப்படின்னா ரெண்டாம் தரமானது. அந்த அன்பெல்லாம் விட்டுட்டு மொத்தமா விட்டுறணும். விட்டுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இறைவன் மீது என்ன பண்ணணும், அன்பு செலுத்தணும். அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே அப்படின்றார் அவர். மலை நாம என்ன அப்படின்னா மடு மடு கூட கிடையாது, சின்ன தூசு. ஆனால் நாம இறைவன் மீது அன்பு வச்சா மலையாக இருக்கின்ற இறைவன் நமக்கு என்ன ஆகிறாரு, அன்பெனும் பிடியுள் அகப்படும். அந்த வேலையை தான் பிரகலாதன் செஞ்சான். பிரகலாதன் சின்ன குழந்தை. அவனுடைய நாடி நரம்பெல்லாம் என்ன இருந்ததுன்னா நாராயணா நாராயணா நாராயணன் தவிர வருதுன்னு சொல்லல. தந்தது உன் தன்னை, கொண்டது என் தன்னை, சங்கரா யாக்கோடோ சதுரம். அந்தம் ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன், யாதுனை பெற்றது ஒன்று என்பா. கேட்கிறாரு கேள்வி. தந்தது உன் தன்னை, நீ என்ன கொடுத்துட்ட, யாருக்கிட்ட என்கிட்ட. கொண்டது என் தன்னை, சங்கரா யாக்கோடோ சதுரம். இதுல யார் சாமர்த்தியசாலி? ஒன்றுத்துக்கும் உதவாத என்னை நான் உன்னிடத்தில் கொடுத்து விட்டேன். சர்வலோக சாட்சியா இருக்கின்ற இறைவா, நீ உன்னை என்கிட்ட என்ன பண்ணிட்ட, கொடுத்துட்ட. அந்த ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன். அதனால எனக்கு என்ன கிடைச்சது அப்படின்னா முடிவில்லாத ஆனந்தம். அந்த ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன். அப்புறம் என்ன, யாது நீ பெற்றது ஒன்று என்பால். என்கிட்ட இருந்து நீ என்ன அடைந்தாய்? ஒன்றும் கிடையாது, ஜீரோ. சொல்றாரு இந்த இடத்துல, அடிமை கொண்டாய் புன் புலால் மயிர் தோல் நரம்பு என்று மொய்த்திடும் புலைக்குடலில் அருவருப்பு. எனக்கு இன்னும் என்ன வரல அப்படின்னா இந்த உடல் மேல அருவருப்பு வரவில்லை. அதாவது எந்த விஷயத்தின் மேல அருவருப்பு வரணுமோ அதில் நமக்கு மிக 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 அதிகமான விருப்பம் இருக்கு. என்ன அக்ரிமெண்டா போட்டிருக்கோம், ஒன்றும் கிடையாது.
அதுபோல தான் இறைவன் வாழ்வதற்கு இந்த உடலை நமக்கு கொடுத்துருக்கார். நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் நிரந்தரமாக இந்த உடல்லே குடியிருந்துடலாமா? முடியாது. நமக்குன்னு ஒரு தேதி என்ன பண்ணியாச்சு, குறிச்சாச்சு. டேட் ஆஃப் பர்த் போட்டாச்சு, டேட் ஆஃப் டெத்து போட்டிருக்கு. எனக்கு தெரியாது. நாளை காலையில் 10 மணிக்கு எல்லாருக்கும் ஒரு எஸ்எம்எஸ் வரும். என்ன அப்படின்னா எங்கிருந்து வரும்? பிரம்மலோகா, ஃப்ரம் காட் அப்படின்னு சொல்லி ஒரு எஸ்எம்எஸ். இன்னைக்கு இத்தனாம் தேதி நீங்கள் இந்த உலகத்தை விட்டு கிளம்பி ஆகணும், லாஸ்ட் டேட் அப்படின்னு போட்டால் எப்படி இருக்கும்? சாமி ஏன் சாமி பயன்படுத்தும்? பிறந்த உடனே டாக்டர் என்ன பண்ணுறாரு, டாக்டர் சர்டிஃபிகேட், பர்த் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாரு. இந்த ஆஸ்பத்திரியில் தேதி திதி நேரம் நட்சத்திரம் நாள் எல்லாம் குறித்து கொடுத்துருவாரு. போகிற தேதி நட்சத்திரம் நாள் எல்லாம் எந்த டாக்டராவது குறிக்கிறாங்க? முடியாது. டாக்டர் தெரியாமல் குறித்து கொடுத்துருக்காரு. ரொம்ப பழைய ஆளுங்க, பாட்டி தாத்தாலாம் அவங்களுக்கு பிறந்த தேதி சொல்லுங்கன்னா அதான் எனக்கு தெரியாது அப்படிங்கிறோம். வயசு என்ன அதுவும் தெரியாது, ஏதோ ஒரு 90 இருக்கும் நினைக்கிறேன் அப்படிப்பா. இப்போ தான் டேட் ஆஃப் பர்த்லாம் மனப்படமாக சொல்ல வேண்டியது. ஏன் இதெல்லாம் நான் சொல்ல வர்றேன் அப்படின்னா, இதில் சொல்கிறாரு, காலையில் ஒரு 6 விஷயங்கள் சொன்னேன். ஷட் விகாரம் அஸ்தி ஜாயதே வர்த்ததே விபரிணமதே அபக்ஷீயதே வினஸ்யதி. 6 விகாரங்கள் இந்த உடல்ல இருக்கு. இதுதான் வாழ்க்கை, வேற ஒன்றும் கிடையாது. இந்த தாய்மானவர் அந்த இடத்துல சொல்லும் பொழுது விரிவா சொல்றாரு. புன்புலால் மயிர்தோல் நரம்பு என்பு மொய்த்திடு குலைக்கூடலில் அருவறுப்பு இல்லை எனக்கு சொல்றாரு. சுருக்கமா சொல்லணும்னா இந்த 6 விகாரங்கள். அஸ்தியை சொல்லிட்ட காலையிலே. ஜாயத்தை பிறந்தாச்சு, அஸ்தி ஜாயத்தை வர்த்ததே. இந்த குழந்தை என்ன ஆகுது, வளர்ந்தான். குழந்தை பருவத்திலிருந்து பால பருவத்திலிருந்து இளைஞனாக என்ன ஆகுது, வளருது. ஆஹா, இந்த வளரும் போது தன்னுடைய அழகை கண்ணாடியில் பார்த்து இந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னா, இளமையில் பார்த்து எப்படி ஆச்சரியப்படுறான். என்ன அழகா இருக்கு என்னுடைய உருவம், எனக்கே என்ன இருக்கு பொறாமையா இருக்குங்கிறான். கவிதையெல்லாம் எழுதுறான். உன் அழகை கண்டு நிலவும் வெட்கப்பட்டது அப்படின்னு கவிதை எழுதுறானா இல்லையா? அந்த அழகு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என்ன ஆகுது, அருவருப்பாயிருது. அஸ்தி ஜாயதே வர்த்ததே, வளர்ந்தாச்சு. வளர்ந்த பிறகு வளர்ந்துக்கிட்டே இருக்குமா சொல்றாரு. அஸ்தி ஜாயதே வர்த்ததே விபரீனமதே. விபரீனமதே அப்படின்னா உருமாற்றம் அடைகிறது. அடடா, நீ அது இந்த அடையாளமே தெரியலப்பா, பல்லே இல்லை, எங்க போச்சு, என்னப்பா தலையில முடியல, வழுக்க மொட்டை தலையாச்சு, என்னப்பா அதை ஏன் கேட்குற, எல்லாம் ஆய்ப்பு எல்லாம் போச்சு, வயசாயிடுச்சுப்பா. விபரீனம் அதே தானா? அப்படி கிடையாது. அபக்ஷீயது, தேய்மானம் அடையுது. என்னது தேய்மானம் அடைஞ்சிக்கிட்டே வருது. என்ன ஆச்சுன்னா பல்லு போச்சு, காதும் கேட்கல, கண்ணு எல்லாத்துக்கும் ஃபிட்டப் பண்றோம், ஜாயிண்ட். கண்ணு தெரியலையா கண்ணாடி, காது கேட்கலையா அதுக்கு மிஷினு, பல்லுக்கு செட்டு, கிட்னியவே மாத்துறாங்க சாமி. என்ன சாமி என்ன பண்றான்? கிட்னியை மாத்துறான், கால் முட்டியை மாத்துறான், ஹார்ட்டையே மாத்துறான். ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்ங்கிறான், ஹார்ட் சர்ஜரி, பைபாஸ் அப்படிங்கிறான். போக வேண்டிய உடலை ரிப்பேர் பண்ணி காப்பாற்றி நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், வச்சு சரி பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கோம். ஓவர் ஆயிலிங் பண்ணியாச்சு, என்ன ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் மாற்றியாச்சு, அடிக்கடி ரிப்பேர் ஆகுது, ஆயில் சர்வீஸ் பண்ணுறோம், என்ன டீசலு பெட்ரோலு போடுறோம், என்னென்னமோ பண்ணுறோம். ஒன்றுத்துக்கும் அசையாமல் அது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, அது வேலையை காட்டுது. அஸ்தி ஜாயத்தே வர்த்ததே விபரிணமதே அபக்ஷீயத்தே. உடனுடன் என்ன பண்ணுது, மிஷினை ஆடுது. சுவிட்ச் போட்டால் என்ன பண்ணுது, ஓட மாட்டேன். அப்புறம் என்ன பண்ணுறான், நடக்க முடியல, நடக்க முடியாததுக்கு என்ன பண்ணுறான், வாக்கர் குச்சி இல்லைங்க, ரொம்ப தடுமாற்றமாக ஆகுது, நடக்க முடியல, கை கால்லாம் உதறுது. அப்புறம் என்ன, 2 கையில் பிடிக்கிற மாதிரி ஒன்று வந்திருக்கு. இப்போ என்னது, அதுவும் நடக்கிறது தான். நடக்கவே முடியலைங்க, வீல் சேர் வந்தாச்சு. நான் சொல்றதெல்லாம் சொல்லிக்கிட்டே வர்றார் வாத்தியார். ஆனாலும் ஆள் உயிர் போனானா உட்காந்துட்டு தான் இருக்கான். அபக்ஷீயதே, தேய்மானம் அடைஞ்சிக்கிட்டே இருக்கு. அஸ்தி ஜாயதே வர்த்ததே
விபரீணமதே அபக்ஷியதே. வீல் சேர்லேயே உலகத்தை ஓட்டுறான், சாப்பிட்றான், பார்க்குறான், நடக்கிறான், எல்லா வேலையும் நடக்குது. ஆனால் உயிர் அப்போவாவது கடவுளை நினைக்கிறாங்க. முருகெல்லாம் ஒரு தோசை கிடைக்காத உட்காந்துக்கிட்டே. அதான் அபக்ஷியதை சொல்லி முடிச்சுட்டேன். கடைசியில் வீல் சேர்லேயும் போக முடியல, படுத்தாச்சு. என்ன பண்ணியாச்சு? படுத்தாச்சு. கடைசி வினஷ்யதி. என்னது? வினஷ்யதி. வினஷ்யத்தின்னு என்ன தெரியுமில்ல? ஆட்டோ க்ளோஸ். ஒரே டோஸ் உடனே க்ளோஸ். என்ன சாமி நீங்கள் என்னென்னமோ சொல்கிறீங்க? டாக்டர் சொல்கிறாரு அது எப்போ போகும் தெரியாது. நான் சொல்கிறத கேளுங்க. அது எப்போ போகும் தெரியாது. ஆஸ்பத்திரியெல்லாம் வைக்க வேண்டாம், வீட்டில் கொண்டு போய் வச்சுக்கோங்க. நீங்கள் பாருங்க, ஏதோ பால்கள் கொடுங்க, போகும்போது போகட்டும், அவ்வளோதான், கொண்டு போங்க, முடிஞ்சு போச்சு. இதுக்கு பேர் தான் என்னதுன்னா வினஷ்யதி. நம்முடைய வாழ்க்கையை வேதாந்த சாஸ்திரம் தாயமானவர் 6 ஸ்டேஜில் முடிச்சிட்டார். அஸ்தி, ஜாயதே, வர்த்தத்தை, விபரீணமதே, அபக்ஷீயதே, வினஷ்யதி. இப்பேற்பட்ட உடலை நம்பித்தான் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த உடலுக்காக நம்ம படுற பாடு இருக்கு, காப்பாற்றுறதுக்கு. மதுரையில் எத்தனை ஆஸ்பத்திரி வந்துருச்சு பார்த்தீங்களா? என்ன தெருவுக்கு 4 ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக இருக்கு. கண்ணுக்கு தனி, காதுக்கு தனி, இஎன்டி, ஆர்த்தோ, டென்டல், நியூராலஜி, நெப்ராலஜி, என்னென்னமோ ஜியில் வந்துருச்சு. எல்லாம் இதற்காக, இந்த மனிதனை, மனித உடலை காப்பாற்றுவதற்கு. ஆனால் தாய்மானவர் ஒரே அடியில் அடிச்சு ஒழிச்சிட்டார். என்னடா அப்படின்னா, புன்புலால் மயிர்தோல் நரம்பு என்பு மொய்த்திடும் புலைக்குடிலில் அருவறுப்பு பொய்யல்லவே. இது இப்போ ஏற்பட்ட உடல் வாழ்க்கையை நீங்கள் பொய்ன்னு சொல்கிறீங்களா, மெய்ன்னு சொல்கிறீங்களா? நீங்களே சொல்லுங்க. பொய் இல்லை சாமி, இருக்கேன், நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேனே, எப்படி நீங்கள் பொய்ன்னு சொல்லலாம் அப்படின்னா? மெய் என்பது என்ன தெரியுமா? என்றும் இருப்பது தான் மெய். இடையில போயிட்டு வர்றதுக்கெல்லாம் மெயின் பேர் கொடுக்கக்கூடாது, அது பொய் தான் சொல்றாரு. பொய் அல்லவே இதனை மெய் என்று நம்பி என் புத்தி செலுமோ வாழிலே. ஏன் இப்படி ஒரு அருவருப்பா இந்த உடல் வாழ்க்கையை சொன்னோம் அப்படின்னா, அப்படியாவது நமக்கு இந்த உலக வாழ்க்கையில இருந்து வெளியில வர முடியுமா? அருவருப்பு வந்து இந்த ஆன்மீக வாழ்க்கைக்குள்ள நுழையுமா அப்படின்றதுக்காக தாய்மானவர் என்ன சொல்றாரு, இதெல்லாம் சொல்லி நமக்கு புரிய வைக்கின்றார். அடுத்தது என்ன அப்படின்னா, துன்பமாய் அலையவோ. ஆனா இவ்வளவு விஷயத்தையும் நம்ம எதுக்காக பண்றோம்? இந்த உலகத்தை வாழறதுக்காக. இந்த உலகத்துல வாழ்ந்தா நம்ம என்ன அனுபவிக்கிறோம்னா இன்பம். இந்த உலக இன்பத்தை எதற்கு ஒப்பிடுகின்றார்? ஒரு கதை மட்டும் சொல்லிடுறேன். ஒருத்தர் காட்டுக்கு போனான். இந்த கதையை கேட்டீங்கன்னா நம்ம அனுபவிக்கிற இன்பம் எப்பேற்பட்டதுன்னு தெரியும். எவ்வளவு கஷ்டத்துக்கு இடையில ஒரு சின்ன இன்பத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். காட்டுக்கு போனா, வேட்டையாட போனான். காட்டுல வேட்டையாடுறதுக்கு ஒன்றும் கிடைக்கல. இரவு நேரம் வந்துருச்சு. என்ன பண்ண, மிருகங்கள்லாம் நிறைய இருக்கு, புலி சிங்கம்லாம் இருக்குன்னு சொல்லி மரத்து மேலே ஏறி என்ன பண்ண, ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தான். என்ன பண்ண, காற்று, மழை, புயல் அடிச்சது. ஒரு கிளை உடைஞ்சது. இந்த கிளையில தான் படுத்திருந்தான். உடஞ்ச அந்த கிளையில மற்றொரு கிளையை பிடிச்சிக்கிட்டான். இந்த கிளையை பிடிச்சி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், தொங்கிக்கிட்டு இருக்கான். கீழே என்ன நிற்குது, புலி இருக்கு. கீழே விழுந்தா புலி என்ன பண்ணிடும், சாப்பிடும். மழை நின்றுருச்சு. விடியற் காலை நேரம், அதிகாலை நேரம். காற்று மழையினால என்ன பண்ணிருச்சு, மேலே இருந்த தேன் கூடு கலந்து என்ன ஆயிடுச்சு, தேனீக்கள்லாம் பறக்க ஆரம்பிச்சு இவனை தேனீக்கள்லாம் கொட்டுது. அந்த துன்பத்தை பொறுத்துக்கிட்டு இருக்காங்க. அதற்கு இடையில இந்த தேன் கூடு கலஞ்சி தேன் மேலிருந்து என்ன பண்ணுது, தேன் சொட்டுது. அதற்கு இடையில என்னன்னா, அந்த மரத்துல ஒரு பாம்பு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, வழி தெரியாம சிக்கிக்கிட்டு அதுல இருந்து மேல இருந்து தொக்கிக்கிட்டு இருக்கு. இவன் தலைக்கு மேல என்னென்ன தொங்குதுப்போ, பாம்பு தொங்குது. தேன் கூடு தேன் கலஞ்சி என்ன பண்ணியாச்சு, தேன் சொட்டுது. கீழே என்ன இருக்கு, புலி இருக்கு. அப்புறம் இவனோட உடம்புல என்ன கொட்டுது, தேனீக்கெல்லாம் கொட்டுது. இதற்கிடையில தேன் சொட்டுது. அவன் நாக்கால என்ன பண்றான், ருசிக்கிறான். அதை என்ன பண்றான், டேஸ்ட் பண்றான். ஆஹா, இந்த தேன் எவ்வளவு ருசியா இருக்கு. இத்தனை கஷ்டங்களுக்கு இடையில் அந்த இன்பத்தை என்ன பண்றான், அனுபவிச்சுட்டு
துன்பமெல்லாம் அவளுக்கு என்னவா தெரியல, துன்பமா தெரியல. எல்லா துன்பங்களையும் தேன் அப்படிங்கிற சுவை என்ன பண்ணுது அப்படின்னா மறைச்சிருச்சு. அப்பேற்பட்ட வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கை. உலக இன்பம், பொருள், மனைவி, மக்கள், உடல் இன்பம், உணவு, உறக்கம், இந்த எல்லாமே என்னது அப்படின்னா துன்பம் தான். ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், அதையெல்லாம் இன்பம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். அது மாயை. அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? துன்பம் இருக்கு. தம்பி, நீங்கள் சொல்றதெல்லாம் புரியுது, யாரும் தான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நம்ம வாழ்ந்தாகணுமே, இந்த உலகத்தில் தான் வாழ்ந்தாகணும். துன்பத்தை அனுபவிச்சாலும் ஒருவேளை சாப்பாடு சாப்பிடாம இருக்க முடியுமா? 3 வேளை சாப்பாடு சாப்பிட்டாகணுமே. இப்போ அடுத்து 4 மணிக்கு டிஃபன் சாப்பிட்டாகணுமே. 4 மணிக்கு அந்தரேகம் முடிஞ்ச உடனே டிஃபன் கொடுப்பாங்கல்லப்பா, கூட சாப்பிட்டாகணுமே. மதுரைக்கு போயாகணுமே. உலக நடைமுறை இருக்க, நடைமுறையை நீங்கள் செயல்படுத்தி ஆகணுமே, கடைபிடிச்சாகணுமே. அதையும் சொல்றார் தாய்மானவர். துன்பமாய் அலையவோ உலக நடை, அவரே சொல்றார். உலக நடை ஐய ஒரு சொப்பனத்திலும் வேண்டிலே. இந்த உலகத்தில் பிறந்து இந்த உலக நடைமுறை, உலக வாழ்க்கையை வாழ்வதற்கு எனக்கு உண்மையிலே என்ன இல்லை, விருப்பம் இல்லை, பிடிக்கல. இந்த உலக வாழ்க்கை எனக்கு கனவுலே என்ன வேண்டாங்கிறது. உலக நடை ஐய ஒரு சொப்பனத்திலும் வேண்டிலே. இன்னொரு அடியார் சொல்றாரு, இந்த உலக வாழ்க்கையே ஒரு என்னது அப்படின்னா பொய் தான் அப்படிங்கிறார். உடல் பொய், உலகம் பொய்ங்கிற அவர் சொல்றாரு. நேற்றுக்கு நடந்தது கூட பொய் தான் அப்படிங்கிறார். ஒருத்தர் பெரிய செல்வந்தர், பணம் நிறைய சம்பாதிச்சார், எல்லாத்தையும் பிஸ்னஸ்ல கோட்டை விட்டுட்டார். என்ன பண்றாரு? பிஸ்னஸ்ல எல்லாம் கோட்டை விட்டுட்டார். பெரிய செல்வந்தராக இருந்தவர் இப்போ ஏழையாயிட்டார். ஒருவேளை சாப்பாட்டுக்கே பிரச்சனை, அப்படி ஆயிட்டார். அவரை பார்த்து ஒருத்தன் கேட்டான், என்னையா உங்க வாழ்க்கை இப்படி ஆகி போச்சு அப்படின்னா அவர் சொன்னாரு, வாழ்க்கையே ஒரு பொய் தான்ப்பா. ஏற்கனவே என்னுடைய ஜென்மத்தில், இந்த ஜென்மத்தில் எனக்கு என்னுடைய வயசு, இதுக்கு முன்னாடி 40 வயசு வரைக்குமே நடந்ததெல்லாம் நான் மறந்துட்டேன், கெட்டதெல்லாம் மறந்துட்டேன். எல்லாமே எனக்கு நடந்ததெல்லாம் என்னதுங்க பொய்யா போச்சு. நான் சம்பாதிச்சது எல்லாமே என்ன ஆச்சுப்பா, கையை விட்டு போயிருச்சு, பொய்யா போச்சு, நிலைச்சு நிக்கல. அதான் ஒருத்த பாடினான், வாழ்வே மாயம் அப்படின்னா. என்னது? வாழ்வே மாயம், மாய வாழ்க்கை. காயமே பொய், வாழ்வே மாயம், உலகமே மித்யா. ஆனா நம்ம என்ன பண்ணியாகணும்? வாழ்ந்தாங்க. ஒரு நடிகர் இருக்காரு, 100 சினிமா நடிச்சிருக்காரு. என்ன நடிச்சிருக்காரு? 100 சினிமாவிலையும் 100 வேஷம் போட்டிருக்காரு. எத்தனை வேஷம்? ஒருத்தர் ஒரு சினிமாவில் வந்து போலீஸாக வேஷம் போட்டிருக்காரு, ஒரு சினிமாவில் வக்கீலா வேஷம் போட்டிருக்காரு, ஒரு சினிமாவில் ராஜாவா வேஷம் போட்டிருக்காரு. எல்லாம் வேஷம் போட்டாச்சு. ஆனால் ஒரிஜினல் ஆள் யாரு? வேற. அந்த மாதிரி ஒவ்வொரு பிறவையிலையும் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்? ஒவ்வொரு வேஷம் போட்டிருக்கோம். ஒரிஜினல் ஆள் வந்து மாறுமா? மாறாதா? மாறாது. இந்த பிறவியில் என்ன வேஷம் போட்டிருக்கோம்? மனிதன். என்ன வேஷம்? மனிதன். மனிதன் அப்படிங்கிற இடத்துல நீங்க உங்க ஊருக்குள்ளர, உங்க வீட்டுக்குள்ளர என்னவா வேஷம் போட்டிருக்கீங்க? குடும்ப தலைவர். என்ன தலைவர்? அதுவும் உங்களுக்கு நீங்க வேஷம் போட்டிருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு பக்கம் வந்து மத்தளத்துக்கு ஒரு பக்கம் தான், உங்களுக்குலாம் எத்தனை பக்கம்? 4-5 பக்கம் இடி. ஒரே குடும்ப தலைவர் எத்தனை ஆக்டிங் பண்றாரு. மனைவிக்கு கணவர், பிள்ளைகளுக்கு அப்பா, குழந்தைகளுக்கு பிள்ளை, அப்புறம் ஒரே ஆபீஸ்ல மேனேஜர். இத்தனை ஆக்டிங் பண்ண வேண்டியது. எல்லாம் பண்ணாலுமே கடைசியில் எல்லாம் எங்க போய் முடியுது அப்படின்னா பொய் என்ற இடத்துல தான் போய் என்ன ஆகுது? முடிவடைகிறது. என்ன போய் முடியுது? அனைத்தும் என்னாச்சு? 58 அல்லது 60 வயசு ஆச்சுன்னா என்னாச்சு? உங்க உத்தியோகம்னா, கவர்மெண்ட் உத்தியோகம்னா என்னாச்சு? முடிஞ்சு போச்சு. நீங்க அரசு அதிகாரியா இருந்திருக்கலாம், உங்களுக்கு 100 பேர் பயந்துருப்பாங்க. ரிட்டையர் ஆயிட்டீங்கன்னா அடுத்த நாள் என்ன பண்ணுவான்? ஐயோ என்ன அப்படி சொல்றீங்க? ஒருத்தன் இந்த பாருங்க, போய் ஏப்ரல் மே மாசம் தேர்தல் நடந்தா
இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்தவங்க தோத்துட்டாங்கன்னா என்ன நடக்கும்? எப்படி இருந்த நானு இன்னொரு மாதிரி பார்க்கலாம். என்ன ரிட்டையர்ட் ஆகிட்டா வேலை பார்க்காம சம்பளம் வருது. அது வேற விஷயம். ரிட்டையர் ஆகிட்டா வேலை பார்க்காம சம்பளம் வர்றது, சம்பளம் வந்து வாங்கிக்கிறோம், சந்தோஷமா இருக்கிறோம். நம்ம மனசுக்குள்ளார என்ன தெரியுமா இருக்கும்? யாரும் நம்மளை ஒன்றும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. ஒருவேளை சாப்பிட்டியான்னு கேட்க மாட்டேங்கிறாங்களே, இருக்கிறியா இல்லையான்னு கேட்க மாட்டாங்க. ஒரு ஃபோன் கூட யாரும் என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏக்கம். என்னது? 60ல் தூக்கம், 70ல் ஏக்கம், 80ல் டேக் ஆஃப். புகட்டித்தான். நான் சொல்றதே அதிகம். 80 சொல்றேன்ல, அதே அதிகம். 80க்குள்ளேயே முடிஞ்சிடும். 80 வருஷம் வாழ்ந்த காலத்தை பெருசா நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இறைவனுடைய முன்னிலையில் அது ஒரு செகண்ட் விட. கைலாயத்துல பெரிய வெடி சத்தம் கேட்டுச்சான். சிவன் நிஷ்டையிலிருந்து கலைஞ்சாரு. என்னப்பா அது ஒரு சத்தம் கேட்டது அப்படின்னா, யாருமே பதில் சொல்லல. பூதகணங்கள்லாம் அப்படியே நின்றுக்கிட்டே இருந்து, நந்தி அப்படியே உட்காந்துக்கிட்டே இருந்தார். மறுபடியும் கண்ணோட நிஷ்டையில் இருந்தார். மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பெரிய வெடி சத்தம் கேட்டுச்சான். மறுபடியும் என்னாச்சு? சிவன் கண்ணை வெளிச்சு, என்ன நடக்குது கைலாயத்தில் கேட்டாரா. அப்போ நந்தி பகவான் சொன்னாராம், முதல் வெடி சத்தம் ராவணன் பிறந்தான், 2வது வெடி சத்தம் ராவணன் இறந்தான். அந்த சத்தம் தான் சாமி அப்படின்னாராம் கைலாயத்தில். ஏன்னா ராவணன் பெரிய சிவபக்தர், சிவனையே பாடி உருக வைத்தவன். கைலாயத்திலிருந்து சிவனை இறக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால சில விஷயங்கள்லாம் நடக்கும்போது சில அதிர்ச்சிகள்லாம் நடக்குமா வைகுண்டத்திலையும் கைலாயத்திலையும். என்ன நாமெல்லாம் பிறந்து இருந்தா எத்தனை செகண்ட் இருக்கும்? மில்லி செகண்ட், குறுகிய காலம். அதான் பகவத்கீதையில பகவான் சொல்றாரு, என்னை அடைவதற்கு உலகத்துல ஏதோ லட்சம் மக்கள்ல ஒருத்தர் தான் வந்து என்ன பண்றான், முயற்சி செய்கின்றான். அந்த முயற்சி செய்பவர்களுள் 1000 பேர் இருந்தாங்கன்னா அதில் ஒருத்தன் தான் வந்து என்ன பண்றான், என்னை அடைகின்றான் அப்படின்னு பகவத்கீதையில பகவான் கிருஷ்ணரே சொல்றாரு. விவேக சூடாமணியில சங்கராச்சாரியார் சொல்றார், துர்லபம் திரயமே வைத்தது மனுஷத்துவம், முமுட்சத்துவம், மகாபுருஷ சம்ஸ்ரயத்துவம் அப்படிங்கிறது. துர்லபம் திரயமே வைத்தது, உலகத்துல 3 விஷயம் ரொம்ப கடினமானது. மனுஷத்துவம் என்னது? முதல்ல மனுஷனா பிறக்கிறது கடினம். அப்புறம் முமுட்சுத்துவம் அப்படிங்கிறது, அதெல்லாம் ஒருத்தனுக்கு என்ன வரணுமா, இந்த பிறவி எனக்கு வேண்டாம், இதுதான் லாஸ்ட் பிறவி, நான் கடவுளை அடைய வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் மனசுல வரணும். அதுக்கு பேர் தான் முமுட்சுத்துவம். கடைசியில 3வது என்ன அப்படின்னா மகாபுருஷ சம்ஸ்ரயத்துவம். குரு வந்து அதை நிறைவேற்றுவதற்கு அவனுக்கு கிடைக்கணுமா. சங்கரர் பாடுறார், துர்லபம் திரயமே வைத்தது மனுஷத்துவம், முமுட்சத்துவம், மகாபுருஷ சம்ஸ்ரயத்துவம். குரு இல்லாம என்ன பண்ண முடியாது, வழிகாட்டுதல் கிடைக்காது. அப்படி தாய்மானவருக்கு குரு யார் அமைஞ்சா? யாரு? மௌன குரு. திருச்சியில தாய்மானவர் ஆலயத்துல இன்னும் இருக்கு, மௌன மடம் அப்படின்னு இருக்கு. அங்க போட்டோ இருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். மௌன குருன்னு பேர். அவர் எந்த மரபுன்னா திருமூலர் மரபு. பாட்டிலே வருது, மூலம் மரபில் ஒரு மௌன குருவே அப்படின்னு பாடுறார் தாய்மானவர். திருமூலர் மரபுல வந்தவர் தான் மௌன குரு. மௌன குருவோட சிஷியர் தான் யாரு அப்படின்னா தாய்மானவர். தாய்மானவர் அவருடைய குருநாதர் இடத்துல போய் எனக்கு ஏதாவது உபதேசம் பண்ணுங்க அப்படின்னு கேட்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு, சும்மா இரு அப்படின்ட்டு முடிஞ்சு போச்சு. என்னது? அது இருக்க முடியாம தானே இந்த பாடுபடுத்துது நம்மள மனசு இந்த உலகத்துல. அருணகிரிநாதர் பாடுறார், சும்மா இரு சொல்லற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே. சும்மா இருக்க சுகம் சுகம் காண். சும்மா இருக்க முடியலையே, நான் இந்த உலகத்தில் பிறந்துட்டேனே. ஆக தாய்மானவர் என்ன சொல்றாருன்னா இந்த இடத்துல சொல்றாரு, முதல்ல விலங்கு, அப்புறம் மனிதன், அப்புறம் தெய்வத்தன்மை. இது 3த்துல மனிதனாக பிறந்த பிறகு நம்ம அடுத்த ஸ்டேஜ் என்ன, தெய்வத்தன்மைக்கு போகணும். மனிதனாக பிறந்தவன் என்ன பண்ணலாம், சீக்கிரமா தெய்வ நிலையை அடையலாம், முக்திக்கு போகலாம். முக்தி என்பது என்ன அப்படின்னா நான் யார் என்பதை உணர்வது.
நீங்க யாரு? மனிதனா இல்ல ஜீவனா, ஆணா பெண்ணா, என்னது ஆத்மாவா பிரம்மமா அப்படிங்கிற எதுங்கிறது உண்மையிலே நீங்க உணர்ந்தீர்களானால் அதுவே முக்தி தான். அதை தெளிவா உணர்ந்து அதிலே நிலைத்திருக்க வேண்டும். இதெல்லாம் என்னது அப்படின்னா உலக நடைக்கு அப்பாற்பட்டது. உலக நடை என்பது என்ன அப்படின்னா பிறப்பது, திருமணம் பண்ணிக்கொள்வது, குழந்தைகளை பெற்றுக்கொள்வது, அப்புறம் சாவது. என்ன பண்றது? இந்த உலகத்தை விட்டு வர்றது, மறுபடியும் இந்த உலகத்துக்கு வர்றது. பிறந்து பிறந்து இறப்பதினி போதும் போதுமே, பிறவி நீங்கி உன்பதம் சேர வேண்டுமே. எப்போ தெரியாது. யாமரையோ ராமரமே. எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, கடவுளுக்கும் தெரியாது. ஆன்சரே கிடையாது. ஜோசியம் பார்க்கற சொல்றதுலாம் பொய். என்ன அதனால என்ன அப்படின்னா இந்த மாதிரி சொல்றாரு, விலங்குத்தன்மை, மனிதத்தன்மை, தெய்வத்தன்மை. விலங்குத்தன்மையிலிருந்து மனிதத்தன்மைக்கு வந்துட்டோம். அடுத்தது என்ன? மனிதத்தன்மையிலிருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா தெய்வத்தன்மைக்கு போகணும். அப்படின்னா தெய்வத்தன்மை வேற எங்கேயுமே இல்லை, நாமளே தான் தெய்வத்தன்மையில இருக்கலாம். விவேகானந்தர் ஈஸியா சொல்லிட்டார், பர்ஃபெக்ட் மேன் இஸ் காட் அப்படின்ட்டு, இம்பர்ஃபெக்ட் காட் இஸ் மேன் அப்படின்ட்டு முடிஞ்சு போச்சு. உபனிஷத்து வாக்கியங்களை எல்லாம் தாய்மானவரும் விவேகானந்தரும் ராமகிருஷ்ணரும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கேப்சூல் மாதிரி குடிச்சுட்டாங்க. என்னது? கேப்சூல். அப்போ 1000 பேர்ல ஒருத்தன் என்ன பண்றான், அந்த ஞானத்தை உணர்ந்து குருவின் மூலமாக அதை அடைந்து என்ன பண்றான், அந்த நெறியில் நிற்கின்றான். அவர்கள் காட்டிய பாதையில் தான் நம்ம என்ன பண்றோம், செல்வதற்கு போவதற்கு முயற்சி செய்கின்றோம். ஆனா நமக்கு முயற்சி என்ன ஆக மாட்டேங்குது, தீவிர முயற்சியா இல்லை, விடாமுயற்சியா இல்லை, வைராக்கியம் இல்லை. அந்த வைராக்கியம் தீவிர வைராக்கியமா இருக்கணும். ஸ்மசான வைராக்கியம், பிரசவ வைராக்கியம், மர்க்கட வைராக்கியம் மாதிரி போயிருது நமக்கு. அது சொல்றாரு இந்த இடத்துல, நனவிலே எண்ணுவது நமக்கு என்ன வரும் அப்படின்னா கனவுல வரும்பா. எதை ஆழ்ந்து எண்ணுகின்றோமோ அது அப்படியே நமக்கு என்ன வரும், கனவுல வரும். இந்த இடத்துல தாய்மானவர் சொல்றாரு, நான் எதை ஆழ்ந்து எண்ணி இருக்கின்றேன் என்றால் உலக நடையை ஆழ்ந்து எண்ணி இருக்கின்றேன், அதன் பிரகாரம் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஆனா தயவு செய்து நான் இனிமே அதை வேண்டாங்கிறேன். அதனால எனக்கு அது என்ன வரக்கூடாது, கனவிலும் சொப்பனத்திலும் வேண்டிலே, கனவுல வேண்டாங்கிற அந்த மாதிரி சொல்றாரு தாய்மானவர். துன்பமாய் அலையவும், நான் துன்பப்பட்டதெல்லாம் போறோம். அலெக்சாண்டர் இந்த உலகத்தையே ஆட்டி படைச்சு என்ன பண்ணா, தன்னுடைய ஆட்சிக்கு கீழ் கொண்டு வந்தான். ஆனா அப்புறம் அவங்களுடைய மந்திரி பிரதானிகள் கிட்டலாம் சொன்னான், நான் செத்த பிறகு என்னுடைய சவப்பெட்டியில ஒரு 2 ஓட்டையை போட்டு என்னுடைய கைகள்லாம் 2 வெளியில தெரிகிற மாதிரி, இப்படி வெளியே தொங்கிக்கிட்டு இருக்க மாதிரி அமைப்பா வச்சு ஊர்வலமா எங்க கொண்டு போங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கேட்டா மந்திரி பிரதானிலாம், என்ன வித்தியாசமான ஒரு ஆசையா இருக்கு உங்களுக்கு, என்ன இதனுடைய பொருள் என்ன, உங்களுடைய ஐடியா என்ன, உங்களுடைய கான்செப்ட் என்ன, உங்களுடைய சிந்தனை என்ன அப்படின்னு கேட்டா, இந்த உலகத்தை என்னுடைய ஆட்சி கீழ் கொண்டு வந்தேன், பல பேரை நான் என்ன பண்ணியிருக்கேன், போர்ல ஜெயிச்சிருக்கேன், எல்லாரையும் வெற்றி கொண்டேன். ஆனா இந்த உலகத்தை விட்டு போகும்பொழுது இந்த உலகத்திலிருந்து என்னால் ஒண்ணுமே கொண்டு போக முடியலங்கிறது எல்லாருக்கும் தெரியணும். இந்த ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புறேன், அதுதான், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு. என்ன சாமி இவ்வளோத்தையும் நீங்கள் எதுக்கு சொல்கிறீங்க அப்படின்னா, சரி 1 மணி நேரம் உங்களுக்கு சொன்னால் ஓரளவுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, தாய்மானவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, இதுதான் உலக நடைமுறையாக இருந்துக்கிட்டு இருக்கு, ஆனால் இது உண்மை அல்ல சொல்கிறார் இந்த இடத்துல. பொய் அல்லவே இதனை மெய்யென்று நம்பி என் புந்தி செல்லுமோ பாழிலே, துன்பமாய் அலையவோ உலக நடை ஐய ஒரு சொப்பனத்திலும் வேண்டிலே. கனவுல இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டும் வேண்டாம், தயவு செய்து இந்த வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, புலம்புறாரு. முக்திக்காக, என்னதுக்காக, முக்திக்காக, இறைவனை அடைய வேண்டி, சுத்த நிர்குணமான பரதெய்வமே, பரஞ்சோதியே, சுகவாரியே. இறைவன் எப்படி இருக்காரு, தட்சிணாமூர்த்தி. தட்சிணாமூர்த்தி எப்படி இருக்காரு,
சுத்த நிர்குணமான பரதெய்வம் சின்முத்திரையில் இருக்கார். சின்முத்திரைனா என்ன அர்த்தம் அப்படின்னா, தட்சிணாமூர்த்தி தான் பேசிக்கிட்டு இருக்காரு, மௌனமாக தான் இருக்கு. தாய்மாமனுடைய குரு என்ன சொல்றாரு, சும்மா இருந்தா சொல்றாரு. குரு பேர் என்ன, நம்ம தட்சிணாமூர்த்தி மௌனமா இருக்காரு. அவர் இளம் வயசு. கீழே உட்கார்ந்துருக்கிறவங்க 4 பேர் யாரு, என்ன வயசு, எல்லாம் வயசானவங்க. குரு யுவா சிஷ்யா விருத்தா. ஞானத்துல வயசு வித்தியாசம் கிடையாது. குரு வயசு கம்மியா இருக்கலாம், சிஷ்யர்கள் எப்படி இருக்கலாம், வயசு அதிகமா இருக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அந்த ஞானம் தான் என்ன பண்ணுது, உயர்ந்தது. உபதேசம் தான் என்னது, உயர்ந்தது. என்ன சொல்றாரு தட்சிணாமூர்த்தி, மனம் மொழி மெய், சத்தம் ரஜஸ் தமஸ், என்ன ஆணவம் கண்மம் மாயை, இது ஒவ்வொன்றா மூணு மூணா இருக்க. இதை ஜீவாத்மாவில் இருந்து பிரித்து விட்டு இந்த ஜீவாத்மாவாய் பரமாத்மாவோடு சேர்ந்து விட்டால் அதுதான் என்னது அப்படின்னா ஞானம், முக்தி. அதுதான் சின்முத்திரை. ஆனா என்ன சொல்றாரு, வாய் விட்டு சொல்றாரு அப்படின்னா அதுவும் கிடையாது, மௌனமா சொல்றாரு. மௌன வியாக்கியா பிரகடித பிரம்ம தத்துவம் விவாதம். இவ்வளவும் நான் பேசாம 1 மணி நேரம் மௌனமாவே உட்காந்துட்டு தியானம் அப்படின்னு சொல்லிட்டு 2 to 3 தியானம், ஆத்மாவை பத்தி சிந்தனை பண்ணுங்கன்னா என்ன ஆகும்? இந்நேரம் எல்லாரும் ஒரு தூக்கம் போட்டுருப்பாங்க. சொல்ல வேண்டியதை சொல்லித்தான், பேச வேண்டியதை ஆமா ஊதர சங்க விடியும் போது விடியட்டும். தாய்மானவர் எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. அதை நம்ம சொல்லி விரிவாக்கம் பண்ணி சொல்லாதான் என்ன ஆகும் அப்படின்னா, அப்பாடா இவ்வளோ விஷயம் இருக்கா. அதனால இந்த பாடலை பொறுத்தவரை உடல் வாழ்க்கை, உடல்ல இருக்கிற விஷயங்கள் எல்லாமே எதற்கு அர்ப்பணிக்கணும், இறைவனுக்காகவே அர்ப்பணிக்க வேண்டும். அவனை பாடி அவனை நினைத்து உருகி வழிபட வேண்டும். உலகத்துக்காக அல்ல, உலக நடைமுறைக்காக அல்ல. ஒரு இடத்துல தாய்மானவர் பாடுறார், அன்பை பெருக்கி எனது ஆறுவரை காக்க வந்த இன்ப பெருக்கே இறையே பராபரமே. நினைவே சுமந்தம் அன்பே மஞ்சன நீர் பூசை கொள்ள வாராய் பராபரமே. எத்தனை பாடல்கள் இருக்கு. எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணி எண்ணி ஏழை நெஞ்சம் புண்ணாகி போனது என் செய்கின் பராபரமே. எவ்வளவு எண்ணங்கள் எண்ணிக்கிட்டே இருக்க ஒரு நாளைக்கு. நம்ம பொய்யான பொய்யெல்லாம் பொய்யனா வண்ணமே போல வைத்தார் என் செய்கின் பராபரமே. எல்லாம் நமக்கு சாட்டை அடி, மரண அடி, நெத்தி அடி, சம்பட்டி அடி கொடுக்குறாங்க. ஆனால் ஒன்றும் நம்ம எதுக்கும் அசைகிற மாதிரி இல்லை. எங்கள் வாத்தியார் சொல்லிக்கிட்டே இருக்காரு, அதுக்கு தான் உட்கார வச்சிருக்கேன். என்ன அடித்தாலும் நம்ம நகர்ற மாதிரி இல்லை. ஆனால் தாய்மானவரை போன்ற பெரியவர்கள் என்ன பண்ணிருக்காங்க, சொல்லி வச்சிருக்காங்க. ராமாயணத்துல ராமன் ராவணனை பார்த்து சொல்றான், இன்று போய் நாளை வா அப்படிங்கிறான். ஆனா நமக்கு இப்போ என்ன நம்ம சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்கணும். ராவணனுக்கு சான்ஸ் கொடுக்குறாரு, உன்னை விட்டுறேன், உனக்கு அபயம் கொடுக்குறேன், போயிட்டு வா, நாளை வா, இன்று போய் நாளை வா அப்படிங்கிறார். அவன் என்ன சொல்றான், உன்னில் 2ல் 1 பார்க்குறான், நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு போகிறான். கடைசியில் என்ன ஆகுது, அவனை அழித்து தான் என்ன பண்ணுறாரு, முக்தி கிடைக்குது அவனுக்கு. யாருக்கு, ராவணன். ஆனால் நமக்கு அப்படி கிடையாது. பிறந்தாச்சு, நாம் என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா, சான்ஸை விட்டுறக்கூடாது. இப்பிறவி தப்பினால் இப்பிறவி வாய்க்குமோ ஏது வருமோ அருகிலே. நீங்கள் பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு இருக்க முடியாது. கல்லானாலும் திருச்செந்தூரில் கல்லாவில், மண்ணானாலும் பழமுதிர் சோலையில் மண். இந்த கதையெல்லாம் கிடையாதுங்க. நீ மண்ணான பிறகு நீ எங்கே பார்க்க முடியும், கல்லான பிறகு எதை பார்க்க முடியும். ஆமாம். ஆனால் அதனால தான் என்ன பண்ணிட்டாரு, ஒரு ஆழ்வார் என்ன பண்ணிட்டாரு,
படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனோ அப்படின்ட்டு. நான் கல்லா கூட பிறந்து போறேன், வெளியில கல்லா இருக்க மாட்டேன். உன்னுடைய சந்நிதிக்கு நேராக படியா இருக்கிற கல் இருக்குமோ அந்த படியா என்னை போட்டுரு. அந்த படியில வந்து நான் என்ன பண்றேன், படியாக இருந்து உன் பவளவாய் காண்பேன்னு சொல்லி அவர் பாடுறாரு. எப்படியா இருந்தாலும் உன் பக்கத்துலயாவது இருக்கிறதுக்கு எனக்கு என்ன பண்றேன், அனுகிரகம் பண்ணுங்கிறார். எதுக்கு அந்த வேலை? உன்னில் என்னை ஐக்கியப்படுத்திக்கொள், முடிஞ்சு போச்சு. துவைத பாவனை. என்ன பாவனை? கடவுள் வேறு நாம் வேறு அப்படின்றத விட கடவுளுடைய அம்சமாக நான் இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி அவரிடத்திலே ஐக்கியமாவது, அது ஒரு பாதை, அது துவைதம். அதுக்கப்புறம் தான் என்னது அத்வைதம், அப்புறம் விசிஷ்டாத்வைதம். அத்வைதத்தில் என்ன சொல்றாரு அப்படின்னா, தாய்மானவர் சொல்றது அத்வைத கருத்துக்களை தான் சொல்றாரு. என்ன அப்படின்னா, சுத்த நிர்குணமான குணமற்றது இறைவனை வந்து என்ன பண்ற, குணங்களுக்கு அப்பாற்பட்டவனாக சொல்லப்படுகின்றார். சுத்த நிர்குணமான பரதெய்வமே பரஞ்சோதியே சுகவாரியே. சுகவாரினா என்ன? காலையிலே சொன்ன ஆனந்த மழை, ஆனந்த பெருங்கடல். கொண்டு போய் உங்க எல்லாரையும் பார்க்கடல்ல போய் ஒரே அமுக்கா அமைக்கணும், எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த கடல்ல இருந்து எந்திரிச்சு வரவே வேண்டாம், முக்தி. இப்ப இருக்கிற கடல் என்ன கடல்? பிறவி பெருங்கடல், துன்பக்கடல். இந்த கடல்ல இருந்து அந்த கடலுக்கு போகணும், அவ்வளவுதான் விஷயம். அது எங்க இருக்குன்னு பார்த்துக்கணும். அதனால தாய்மானவர் இந்த பாடல் என்ன சொல்றாருன்னா, பிறவி வரக்கூடாது, கனவிலும் எனக்கு என்ன பண்ணக்கூடாது, உலக நடைமுறை என்ற வாழ்க்கை வரக்கூடாது. இப்ப என்னதான் நான் செய்யணும் அப்படின்னா, உன்தாள் சரண். என்ன சரண்? உன்தாள் சரண். அதுதான் இந்த பாடலை சொல்றாரு. இந்த பாடலை மீண்டும் ஒரு முறை படிச்சு சின்ன விளக்கத்தை கொடுத்து முடிச்சிடுறேன். என்பெல்லாம் நெக்குடைய, இல்லை நீங்க சொல்ல வேண்டாம், நான் அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் சொல்லி முடிச்சிடுறேன், அப்புறம் பாட்டை படிக்கலாம். என்பெல்லாம் நெக்குடைய அப்படின்னா, என்னுடைய உடம்புல இருக்கிற எலும்பெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா உருகி என்ன பண்ணணும் அப்படின்னா உனக்காகவே அது வந்து என்ன பண்ணணும், வாழ வேண்டும். ரோமம் சிலிர்ப்ப, உன்னை நினைக்கும் பொழுதெல்லாம் எனக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா, எனக்கு மயிர்கூச்செறிய வேண்டும். உடல் இழக, உன்னை நினைந்து நினைந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு உடல் வெளியே வேண்டும். உள்ளம் உருக உருக உடலும் என்ன ஆகுது, அதுக்கேற்ற மாதிரி மாறி அமையும். மனது அழலின் மெழுகாய் இடையறாது உருக, மனதும் என்ன பண்ணணும் அப்படின்னா மெழுகு போல ஆகிவிட வேண்டும். வரும் மழை போல் இறங்கியே இருவிழிகள் நீர் இறைப்ப, கண்களில் ஆனந்த கண்ணீர் எனக்கு என்ன பண்ணணும், வர வேண்டும். எப்பொழுது? தூங்கும் போது. அவனை நினைக்கும் போதெல்லாம் நம்ம கண்ணில் என்ன வரணும், தண்ணி வரணும். அதுதான் என்னது உண்மையான பேரன்பு, பிரேமை பக்தி அப்படின்னு சொல்றாரு. தாய்மானவர் சொல்றாரு, என்ன பக்தி? பிரேமை பக்தி. அப்புறம் அன்பினால் மூர்ச்சித்த அன்பருக்கு அவங்கனே அமிர்த சஞ்சீவி போல் வந்து ஆனந்த மழை பொழிவை, உள்ளன்பிலாதேனை ஆனந்த மழை பொழிவை. அதுக்கப்புறம் என்ன இருக்கு, உள்ளன்பிலாதேனை யாருக்காக அடிமை கொண்டாய். நம்ம அறியாமலேயே நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இறைவனை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம். என்ன முன்ன பின்ன வித்தியாசம். நாரதர் ஒரு நாள் வைகுண்டத்துக்கு போய்கிட்டு இருந்தார். போற வழியில 2 முனிவர்கள் தவம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு முனிவர் கேட்டாரு, நாரதரே எனக்கு எப்ப முக்தின்னு கேட்டுட்டு வாங்க அப்படின்னா. எங்க? வைகுண்டத்துக்கு. சரின்னு சொல்லி போனாரு, போய் கேட்டாரு. கேட்டுட்டு பேப்பர்ல குறிச்சிக்கிட்டு வந்துட்டு திரும்பி வந்தார். ஒரு முனிவர்கிட்ட சொன்னாரு, உனக்கு அடுத்த ஜென்மத்தில் தான் முக்தி, இந்த ஜென்மத்தில் கிடையாதுன்ட்டு. இன்னொரு முனிவரை பார்த்தாரு, இந்த மரத்தடியில் நீ உட்காந்துருக்கல, இந்த மரத்துக்கு எத்தனை இலை இருக்கோ அத்தனை ஜென்மம் எடுக்கணும், அதுக்கப்புறம் தான் முக்தினான். அப்போ அவன் சொன்னானா அந்த முனிவர், அப்போ எனக்கு இந்த இத்தனை இலைகள் இருக்கின்ற அத்தனை ஜென்மங்கள் எடுத்தா முக்தியா கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? உடனே நல்ல கோரமான தபஸ், ஆழ்ந்த தபஸில் ஈடுபட்டான். அந்த ஜென்மமே முக்தி கிடைச்சிருச்சான். அதே ஜென்மத்திலே அடுத்த பிறவில முக்தின்னு சொல்லி சொன்னார் பார்த்தீங்களா. அவர் என்ன பண்ணிட்டாரா, ஓ அடுத்த ஜென்மத்தில் முக்தியான்னு சொல்லி உடனே சீட்டை காலி பண்ணி எந்திரிச்சு போயிட்டாரா.
இந்த ஜென்மத்தில் எதுக்கு நம்ம பிரயாசப்படணும்? அடுத்த ஜென்மம் பிறந்த பிறகு நம்ம என்ன பண்ணிக்கலாம், முக்தி அடைஞ்சிக்கலாம்னு சொல்லி எந்திரிச்சு போயிட்டார். நாரதர் இந்த கதையை பற்றி சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலைக்கு நாளைக்கு என்ன பண்ணாத, ஒத்தி போடாத. இன்றே செய், இப்பொழுதே செய், நன்றே செய். நாளைக்கு செய்வதை என்ன பண்றது, ஒத்தி போடாத, இன்னைக்கே செஞ்சிரு. அது எந்த விஷயத்துல, இறைவனை அடைகின்ற விஷயத்தில் ஒரு நிமிஷம் கூட தள்ளி என்ன பண்ணக்கூடாது, போடக்கூடாது. அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கமா நகருடானே. சொல்றாரு இந்த இடத்துல, யாருக்காக அடிமை கொண்டாய் புன்புலால் மயிர்தோல் நரம்பு என்பு மொய்த்திடும் புலைக்குடலில் அருவறுப்பு. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, அருவறுப்பு அடைஞ்சுக்கிட்டே இந்த உடல் வாழ்க்கையை வாழ்ந்தான். இது எப்படி பாருங்க சொல்றாரு இந்த இடத்துல, பொய்யல்லவே இதனை மெய் என்று நம்பி என் புந்தி செலுமோ வாழிலே துன்பமாய் அலையவோ உலக நடை. இப்ப நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிற நடை என்ன நடை, அன்ன நடை இல்லை, என்ன நடை, உலக நடை. ஐய ஒரு சொப்பனத்திலும் வேண்டிலே, என்னது கனவுலே வேண்டாம் அந்த வாழ்க்கை சி அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிடணும். மறுபடியும் காலையில் எந்திரிச்சு என்ன பண்ணணும், அந்த வாழ்க்கையை வாழ்ந்து, இந்த வாழ்க்கையை வாழறனே ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லி சொல்லி புலம்பி தீர்த்து இறைவனிடத்தில் மன்றாடி கேட்டு, இனிமே எனக்கு அடுத்த பிறவி வேண்டாம், இதோட முடிச்சிரு அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு, யாருக்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னா, சுத்த நிர்குணமான பரதெய்வமே பரஞ்சோதியே இறைவனே எம்பெருவானே தட்சிணாமூர்த்தியே சிவபெருமானே சுகவாரியே. இறைவன் எப்படி இருக்காரா, எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்காரு. சிவன் எங்க இருக்காரு, கைலாயத்தில் இருக்காரு. அவர் போட்டிருக்கிற ட்ரெஸ் என்ன, நமக்கு எதெல்லாம் யூஸ் ஆகாதோ அதெல்லாம் அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்னென்ன, சுடுகாட்டு சாம்பல் அதை எடுத்து உடம்புல என்ன பண்ணியிருக்காரு, பூச்சிருக்காரு. அப்புறம் கழுத்தில் என்ன வச்சிருக்காரு, பாம்பு. நமக்கு எதாவது யூஸ் ஆகுமா, என்ன, ருத்ராட்சம் மணி கொட்டை, நெத்தில பட்டை. அப்புறம் முடி வெட்டுறதே கிடையாது, ஜெடா முடி. என்ன, அவர் ஏதாவது கோட்டு சுட்டு பேண்ட்டு ஜீன்ஸ் பேண்ட்டு டிஷர்ட்லாம் போடுறாரு. இடுப்பில் என்ன கட்டியிருக்காரு, புலித்தோல் இல்லைன்னா இது யானைத்தோல். அப்புறம் கீழே உட்காந்துருக்கிற தோல் அது என்னமோ ஒரு தோல். ஜபமாலை, சூலாயுதம், இதெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு அப்படின்னா, எதுவும் வேண்டாயா, ஆளை விடும். அதனால தான் இறைவனுக்கு ஒரு பேர் வச்சாங்க சிவபெருமானுக்கு, தியாகராஜன். என்ன ராஜன், எல்லாத்தையும் விட்டுட்டார். ஆசை படப்பட இல்ல, ஆசை விடவிட ஆனந்தமாமே, ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள் ஆசை விடவிட ஆனந்தமாமே. அதனால சொல்றாரு, சுத்த நிர்குணமான பரதெய்வமே பரஞ்சோதியே சுகவாரியே. இப்போ இந்த பாடலுடைய விளக்கம், கரு, மொத்த அர்த்தம் என்ன அப்படின்னா, டோட்டல் பாடி, இந்த ஹியூமன் பாடி, இந்த பிறப்பு எதற்காக எடுத்திருக்கோம் அப்படின்னா, இறைவனை வணங்குவதற்காகத்தான் எடுத்திருக்கோம், முக்தி அடைவதற்காக தான் எடுத்திருக்கோம். வேற எந்த வேலையும் கிடையாது. அதற்கு இடையில நீ என்னமோ பண்ணிட்டு போ, நீ சாப்பிட்றது தான் சாப்பிடு, தூங்குறது தான் தூங்கு. ஆனால் உங்களுடைய குறிக்கோள் என்ன, இறைவனை அடைவது. ஏன் அப்படின்னா, நேற்றுக்கு போன நேரம், நேற்றுக்கு போன நாள் இன்னைக்கு என்ன பண்ணது, திரும்பி வராது. விவேகானந்தர் சொல்றார், கடிகாரத்தை பார், ஓடுவது முள்ளல்ல உன்னுடைய வாழ்க்கை. உன்னுடைய வாழ்க்கை பின்னோக்கி போய், நீ பிறந்ததுலேருந்தே உனக்கு என்ன ஆச்சு, பின்னோக்கி போய்கிட்டே இருக்கீங்க, முன்னோக்கி போய்கிட்டு இருக்க. உங்களுக்கு பின்னாடி மரணம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. மரணத்துடைய நிழல் நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, நாளுக்கு நாள் நெருங்கி வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம திரும்பி பார்க்கறது இல்லை. அதான் மகாபாரதத்தில் யக்ஷ பிரஷ்னம், யுதிஷ்டிரன் தர்மபுத்திர மகாராஜாவிடத்தில் கொக்கு வடிவத்தில் இருக்கின்ற யம தர்மராஜன் ஒரு கேள்வி கேட்குறான், இந்த உலகத்திலேயே பெரிய அதிசயம் என்னப்பா அப்படின்னு.
நம்மளாம் இருந்தால் என்ன சொல்லியிருப்போம்? தாஜ்மஹால், என்ன ஈஃபில் டவர், நயாகரா நீர்வீழ்ச்சி அப்படின்லாம் சொல்லியிருப்போம். அவர் சொன்னாரா, உலகத்திலேயே அதிசயமானது ஒன்று இருக்கு, நான் சொல்கிறேன் கேளு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மனிதர்கள் இந்த உலகத்தில் பிறந்து காலப்போக்கிலே நம் இந்த உலகத்தை விட்டு போகத்தான் போகின்றோம் என்று தெரிந்தும் அதை பற்றி கவலைப்படாமல் ஆனந்தமா இருக்கான் பாத்தியா, சுத்திக்கிட்டு எதை பற்றியும் கவலைப்படாம புலன் இன்பங்களில் ஊறி கிடக்கின்றானே, மரணத்தை பற்றி தெரியாம முக்தியை பற்றி ஆராய்ச்சி பண்ணாம இருக்கானே, அதுதான் உலக அதிசயம். என்ன அதிசயம்? பெரிய அதிசயம். ஒருத்தரும் இல்லை, 2 பேரும் இல்லை, எல்லாருமே அப்படித்தானா. போகும்போதே உங்களுக்கு ஏதாவது ஒரு சீட்டு ஒன்று எழுதி கொடுக்குறேன், மரணம் உங்களை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறது ஒரு சீட்டு எழுதி கொடுக்குறேன். எல்லாருக்கும் ஒரு சீட்டு கொடுப்பான். போகும்போதே நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க? பசங்க போட்டு போயிடுறாங்க, தெரியாத எங்களுக்கு சாமி சரி எழுதிலாம் கொடுக்குறாரு அப்படின்பாங்க. ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டார் திருவள்ளுவர். உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் என்னது பிறப்பு. தினம் செத்து செத்து நம்ம என்ன பண்றோம்? பிறக்கிறோம், தூங்குறோம். அது எதற்கு நிகரானது? சுடுகாட்டில் போய் பிணமா கிடக்கிறது நிகர். பிறக்கிறோம், உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. உலகத்தில் பிறக்கிறோம் தினத்தோறும். 1.25 அடியில் முடிச்சிட்டார் திருவள்ளுவர். உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. இதற்கு மேல நம்முடைய பிறவியை உலக நடைமுறையிலிருந்து பிரிச்சு தெய்வ நடைமுறை, தெய்வீக நடைமுறைக்கு மாற்றுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடல். இந்த மாதிரி பாடல் உலகத்தில் எங்கேயுமே கிடைக்காது. பார்வதி பதையே, தென்னாடுடைய சிவனே போற்றி, தாய்வானவர் திருவடிகள் போற்றி போற்றி. கோவிந்த நாம சங்கீர்த்தனம்